வருடத்தினுடைய இந்த வாக்குத்தத்த செய்தியை தொடர்ந்து கவனிக்க போகிறோம். நியூ இயரில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு முன்னே இயேசு நடந்து போகிறார். ஆமென். நமக்கு முன்னே அவர் கடந்து போவார். நிச்சயமாகவே ஆண்டவர் நடந்து போகும் பொழுது நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வதற்காகவே சிலுவையிலே அவர் நமக்காக செய்யக்கூடிய எல்லா பரிகாரத்தையும் செய்வதற்காகத்தான் அவர் முன்னே கடந்து போனார். நாம செய்ய வேண்டாம், நாம பாடுபட வேண்டாம், நாம கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காக அவர் முன்னே நமக்காக கடந்து போனார். இதுதான் இந்த வார்த்தையினுடைய காரியங்கள். இந்த எருசலேமுக்கு பிரயாணமாய் போனார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. அதுல ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டேன். நாம எருசலேம் என்பது ஆசீர்வாதத்தின் ஸ்தலம். அல்லேலூயா. எருசலேமினுடைய சிறப்பு அம்சங்களை குறித்து பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களோ கவனிச்சிங்களோ தெரியல. நம்ம எருசலேம் என்பது ஆசீர்வாதத்தின் நகரம், அது தேவனுடைய நகரம், அது தேவன் நம்மை வைத்து பராமரிக்கிற, பாதுகாக்கிற, ஆலோசனை கொடுக்கிற ஒரு இடத்திற்கு பெயர் தான் எருசலேம். இன்றைக்கு சபைதான் எருசலேம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சதே? நீங்களும் நானும் வசிக்கிற இடம் தான் எருசலேம். கர்த்தரை கூடி ஆராதிக்கிற இடம் தான் எருசலேம். ஹல்லேலூயா. இந்த எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ண விரும்புகிற அத்தனை பேரோடு இயேசு உங்களுக்கு முன்பே நடந்து போவார். ஹல்லேலூயா. அப்ப எருசலேமுக்கு போகிறவர்களோடு கூட கர்த்தர் கடந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களுடைய அனுபவம், ஒருவேளை நாம் எருசலேமில் இருந்திருப்போம், ஆனா இப்ப எரிகோவை நோக்கி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கள்ளர்கள் கையில அகப்படுவோம். சபையில இருக்கிற நாம சபையில இருந்து கர்த்தருக்கு மகிமையாய் செயல்பட வேண்டுமே தவிர சபையில விட்டு பின்மாற்றத்திற்குள்ளாக ஆண்டவரை விட்டு தூரம் போகிற அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. நீங்க இந்த ஆண்டிலே நீங்க ஒருபோதும் ஆண்டவரை விட்டு தூரம் போக செய்கிற எந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விருப்பத்தோடு இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் உங்களுடைய பிரயாணத்துல உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து வருவார். ஆமென். எருசலேமினுடைய மேன்மைகளை அநேக விஷயங்களை நான் சொன்னேன். இப்போ இன்னைக்கு அதுக்குள்ள போயிட்டேன்னா நேரம் இருக்காது. நான் அதனுடைய விஷயத்தை மாத்திரம், சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எருசலேமின் மகிமையும் எருசலேமினுடைய முக்கியத்துவம், அதற்கு நேராக கடந்து போக வேண்டிய அவசியத்தை குறித்து சொன்னேன். இயேசு எதற்காக எருசலேமுக்கு போனார், போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத குறித்து சொல்லும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்காக இயேசு முதல்ல முன்னாடி போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்காக அவர் பலி செலுத்துவதற்காக, தன்னையே பலியாய் அர்ப்பணிப்பதற்காக, நம்மேல் வர வேண்டிய ஆக்கினைகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, மனுக்குலத்தை வாழ வைப்பதற்காக இயேசு முன்னே கடந்து போனார். அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அத்தனை பரிகாரத்தையும் இயேசு சிலுவையிலே அவர் செய்து முடிப்பதற்காகத்தான் கடந்து போனார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பல விதத்துல கடன்பட்டோம், பல விதத்துல குறைவுபட்டிருந்தோம். நமக்காக எல்லா செட்டில்மெண்ட்டும் அந்த சிலுவையில போய் செய்து முடித்திருக்கிறார். சந்தோஷமா இல்ல சொல்லணும். அமைதியா இருக்கிறதுக்கு யாரும் இங்க வரல. அல்லேலூயா. சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த 2025 அற்புதமாய் தேவன் உங்களை நடத்துவதற்கு நல்லவராய் இருக்கிறார். உலகம் முழுவதும் பிரச்சனை, உலகம் முழுவதும் பாடுகள் இருக்கும். ஆனா தேவன் தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், அவர் நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு போனார், நமக்காக அவர் பரிந்து பேசும்படி போனார், நமக்காக மத்தியஸ்தம் செய்து வைக்கும்படி போனார். நான் சொன்ன உங்களுக்கு இந்த மாதிரி அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். இயேசு எதற்காக எருசலேமுக்கு போனார் என்பதை குறித்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நாம நம்முடைய பிரயாணத்துல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிரயாணத்துல ஆண்டவரே எனக்கு முன்ன நீங்க போவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா,
அவர் உங்களுக்கு முன்பாக உங்களை வழிநடத்தும்படி உங்களுடைய கரத்தை பிடித்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்தி கொண்டு போவது போல அவர் நிச்சயம் நடத்தி கொண்டு போவதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்பிக்கையோடு இந்த வருடத்தில் பிரயாணம் பண்ண தீர்மானிப்போம். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இந்த காரியங்கள்ல நான் இன்றைக்கு நம்மை பார்க்கும்போது இயேசு தன்னை நம்புகிறவர்களுக்காக, விசுவாசிக்கிறவர்களுக்காக எப்படி அவர்களுக்கு முன்னே கடந்து போய் என்னவெல்லாம் செய்வார், என்னென்ன காரியங்களில் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவார். நம்மிடத்துல சில குணாதிசயங்களை இந்த வருடத்துல நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நல்ல விஷயம், ஆண்டவருடைய வசனம் நல்ல காரியம். ஆனா அது யாருக்கு நிறைவேறும், அது யாருடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் பிராக்டிக்கலா நம்மை வழி நடத்துகிறவர். ஏதோ ஒரு சொல்லிட்டு தூரமா நிற்கிறவர் அல்ல, நம்ம கூட வருவார். நம்ம என்ன செய்யறோன்றதை ஆண்டவர் கவனிப்பார். அதற்கேற்ற விதத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, முதல் காரியமா நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயர் 11:16 வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11:16. அதையும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது பலியாக ஒப்பு கொடுத்தான். சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ண வல்லவனாய் இருக்கிறார் என்று எண்ணி ஒப்பு கொடுத்தார், பெற்று கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று தேவையான சகல காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இந்த வருஷத்துல நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு விசுவாசம் வேணும். வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்றது ஒரு விஷயம் அல்ல, அதை விசுவாசிக்கணும். இது நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை நிறைவேறும், இந்த வசனம் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி நம்புகிறவர்கள். ஏன்னா ஏற்கனவே அந்த வசனத்துல அப்படிதான் சொல்லுது, வாக்குத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கின் மூலமா உன்னுடைய சந்ததி என்ன செய்யும்? விளங்கும், பெருகும், பழுகும் சொல்லி சொல்லிட்டாரு. இப்ப நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, ஈசாக்க பலி கொடுத்தாலும் அவனை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆகையினால அவனுக்குள்ள ஒரு தைரியமான ஒரு எண்ணம் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாருல, ஈசாக்க நான் 2 வெட்டி போட்டாலும் அவனை ஒட்ட வைப்பதற்கு என்ன ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவனை உயிர்ப்பிப்பதற்கு என் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த வருஷத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடைய விசுவாசத்துல பலவீனனாய் நீ காணப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த விதத்திலும் உனக்குள்ள ஒரு சோர்வு வரக்கூடாது. ஆண்டவர் உனக்கு முன்னே போய் எல்லா ஆயத்தங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ நம்பிக்கையோடு பிரயாணம் பண்ணணும். சூழ்நிலைகளை ஒருபோது நினை செய்யாத, பார்க்காத. சூழ்நிலைகளை தாண்டி நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். இங்க கவனிங்க, அந்த எல்லாம் நமக்கு என்ன நடந்தாலும் சரி அவர் சொன்னதை செஞ்சிருவேன். நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைய படிக்க வச்சாதான் அவனுடைய வாழ்க்கை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, உன் பிள்ளைய கர்த்தருக்குள்ள நடத்திட்டாலே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வருஷத்துல தயவு செய்து பெற்றோராகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளை கர்த்தரோட வசனத்தை கேட்கலன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளை வளரலைன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. நிறைய நேரங்களில் நம்ம இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இவ்வளோ ஒரு வாலிப பிள்ளையை கொண்டு போய்
படுக்க வச்சா என் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று ஆபிரகாம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆபிரகாம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவன் பிள்ளை நடக்குது பாருங்க, கீழ்ப்படிது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அப்ப அவனுடைய தகப்பன் அந்த விதத்துல அவனை என்ன செய்யறான்? விசுவாசத்துல நடத்தி இருக்கிறான். அல்லேலூயா. பெற்றோராகிய நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகளை நடத்த தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சண்டே கூட என்னுடைய பிள்ளைகளை நான் வீட்டில் இருக்க விட்டதில்லை. கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்களும் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க, 2 டிகிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க, 3 டிகிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் குறைவா இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்துட்டு தான் படிக்கிறாங்க. யாரையும் மக்கு பண்டாரமா வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? படிச்சுட்டா மாத்திரம் என் பிள்ளை சிறந்தவனா விளங்கிரும் சொல்லி ஒருபோதும் பெற்றோர் நினைக்க கூடாது. கர்த்தருக்குள் என் பிள்ளைய வளர்த்துட்டேன்னா அவன் தலை சிறந்தவனாய் மாறுவான். இந்த பூமிக்கு அவன் எப்படி இருப்பான்னா உப்பா இருப்பான். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான், இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான், இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். நாம விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துவது இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான தீர்மானமாய் இருக்கணும். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் தான், அதுக்காக நீங்க மெனக்கெடுங்க. வாலிபர் கூட்டமா அதுக்காக மெனக்கெடுங்க. தப்பே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த வசனம் கிரியை செய்யும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருல்ல, கர்த்தர் வசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? அந்த வசனத்தை நம்புறவங்க அத்தனை பேரும் தொடர்ந்து விசுவாசத்தோடு நீங்க பிரயாணிக்கணும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு நீங்க திரும்பும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 22:8 வசனம் வாசிங்க. தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதான் விசுவாசம். ஆமென். தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் இந்த வருடத்தினுடைய சகல தேவைகளையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒண்ணுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க அவர் சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டே இருங்க. உன்னை உருவாக்கிட்டாரு, உனக்கு தேவையானதை கொடுப்பது அவருடைய பொறுப்பு, உன்னை வாழ வைப்பது அவருடைய பொறுப்பு, உன்னை வழி நடத்துவது அவருடைய பொறுப்பு. நிச்சயமா நடத்துவார். 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஆபிரகாம் நோக்கி, நீங்க கழுதையை நிறுத்திட்டு இங்க காத்திருங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உன் வாயிலிருந்து இந்த வருஷத்துல நீ பேச வேண்டிய வார்த்தை என்னன்னா, நான் இப்போ பலி கொடுக்க போறது யார? மகனை. ஆனா இவன் சொல்லிட்டு வந்தது என்ன? நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். சொல்லுங்களேன், திரும்பி. கர்த்தர் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுவாராக. அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் பிள்ளையோடு தான் என்ன செய்வாரு. ஏன்னா என் பிள்ளைய குறித்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைய குறித்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. என் பிள்ளை மூலதான், ஈசாக்கு மூலமா தான் இந்த பூமியில ஒரு பெரிய சந்ததியை நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டாரு. ஆகையினால ஈசாக்கை திரும்ப கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கையோட அந்த அறிக்கையோடு கூட அவன் என்ன செய்யறான்? நாங்க போய் தொழுது கொண்டு திரும்பி என்ன செய்வோம்? வருவோம். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது பாருங்க. இந்த நம்பிக்கை தான் இந்த வருஷத்துல உங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பே போய் என்ன செய்வார்னா, 13வது வசனம் வாசிங்க. ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க உனக்கு முன்னாடி போய் அவரு உனக்கான பலி பொருளை ஆயத்தம் பண்ணி வச்சு ரெடியா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? நின்னுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த காரியம் இந்த நாட்கள்ல நடக்க போவது இல்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்போ நீங்க நம்பிக்கையோட இந்த வருஷத்துல ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். உன் வாயை திறந்து நீ அறிக்கை பண்ணணும். உன் வாயை திறந்து விசுவாசத்தோட சொல்லுங்க, இதுவரைக்கும் என் பிள்ளை ஆசீர்வாதமா வாழும், என் பிள்ளை நல்லா படிப்பான், என் பிள்ளை ஆரோக்கியமா இருப்பான், சமாதானமும் சுகம் என் வாழ்க்கையில இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ புலம்புவதை விட்டுறணும். நான் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மூஞ்சி மாதிரியே இருக்கக்கூடாது. சந்தோஷமாயிரு. உன் ஆண்டவர் செத்து போகல, மரித்தவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்.
அவர் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட நடக்கிறார். நீ போறதுக்கு முன்னாடி உனக்கான காரியங்களை செய்து முடிப்பதற்காக இந்த ஆண்டிலே கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையோடு நீங்க புறப்படணும். நான் அடுத்த வசனத்துல நீங்க வாசிங்களேன். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யெகோவா ஈரே. இந்த ஆண்டினுடைய எல்லா தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு முன்னாடி போய் உனக்கு தேவையானதை எல்லாம் அவன் பலி உண்மையா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற அத்தனை பேருக்காக முன்னே போய் அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தக்க விதத்துல, அந்த விசுவாசம் வளர்ந்து பெருகத்தக்க விதத்துல கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவனுக்கு முன்பாக அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவனுக்கான சகல ஆசீர்வாதங்களும் அங்க வைக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல்ல சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு, வளரச் செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, முன்னே போய் உனக்கான ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை உன்னுடைய கண்களின் ஆண்டிலே பார்க்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபையும் அவன் பிள்ளைகளையும் போஷிக்க செய்வதற்கு, இந்த ஆண்டில குறைவில்லாம உனக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு, குறைவில்லாம உன்னை போஷிப்பதற்கு என் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஒரு பஞ்சத்தையும் உலகம் எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனா இந்த எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்காக அவர் உனக்கு தேவையான ஆகாரத்தை முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த நாட்கள்ல உனக்கு முன்னாடி போவார். உனக்கு தேவையான சம்பாத்தியம், உனக்கு தேவையான பொருட்களை சம்பாதிக்கக்கூடிய கிருபையிலும் பலனையும் ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்த ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, கானான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம், உலகத்துல இங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த யாக்கோபை போஷிக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. யாக்கோபு யாருன்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன், தன்னுடைய வாழ்க்கையை தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த ஒரு மனுஷனுக்கு அவனை போஷிக்கிறது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய பொறுப்பு. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களை இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் போஷிப்பார். அவர் உங்களுக்கு முன்னே போய் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை, எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் ஆண்டவர் என்ன பட்னியா வைக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பஞ்சம் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என்னை போஷிப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம். ஆதியாகமம் 45வது அதிகாரம். முதல்ல 42வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரனை நோக்கி, பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் எகிப்திற்கு போய் தானியம் கொள்ளுங்கள் என்றான். அடுத்த வசனம். 10 பேரும் இப்ப தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு போனார்கள். கவனிங்க, என்ன கவனிங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தானியம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேள்விப்படுகிறாங்க. எல்லா இடங்களிலும் பஞ்சம், ஆனா எகிப்துல மாத்திரம் இப்ப என்ன இருக்கு, தானியம் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சண்யம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே போனது யாரு? எகிப்துக்கு போனது யாரு?
முன்னே போனது யாரு? யோசேப்பு முன்னே போனார். யோசேப்போடு கூட கர்த்தரும் போனார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்ச காலத்துல யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் போஷிக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய பிள்ளைகளிலே ஒருவனை முன்பாக அனுப்பினார். அவனோடு கூட கர்த்தர் கடந்து போனார். பஞ்சம் வரக்கூடிய நாட்கள்ல யோசேப்பை போஷிக்க, யாக்கோபை போஷிக்கனுடைய பிள்ளைகளை போஷிக்க வேண்டும் என்பதற்காக இதை அறிந்த யோசேப்பு சொல்ற ஒரு வார்த்தை தான், ஜீவரட்சண்யம் செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே போக வைத்தார். என்ன முன்ன இங்க எகிப்துல வந்து இங்க உட்கார்ந்து எனக்கு உங்களுக்கு எல்லாரையும் போஷிப்பதற்காகத்தான் கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உன்னை உயர்த்தினது, உனக்கு நல்ல வேலை கொடுத்தது, நல்லபடியா உன்னை வாழ வச்சிருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு முன்ன இத்தனை ஜனங்களுக்கு முன்ன உனக்கு இவ்வளவு உயர்வையும் மேன்மையும் கொடுத்திருக்கிறது நீ மட்டும் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு இருக்கிறதுக்காக அல்ல, அநேகரை போஷிப்பதற்காக இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்க மௌனமா இருந்துடக்கூடாது. இந்த இருதயம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. 4 பேருக்கு கொடுக்கணும், 4 பேருக்கு செய்யணும். அதுக்காக தான் என்ன ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கணும். அந்த எண்ணங்கள் இருக்க வரைதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தன் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் போஷிக்க வேண்டும் என்கிற, தன்னுடைய குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உடையவனாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பங்களில இருக்கிற உறவுகள், பெற்றோரை, நம்முடைய உறவுகளை தயவு செய்து நல்லா வச்சு பார்த்துக்குங்க. ஆமா, நிறைய பேருக்கு இது எப்படி புரியுதுன்னு தெரியல. நான் சொல்றேன், திரும்ப நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. இதுல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய தாய் தகப்பன் மாதிரி எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ என் மனைவிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன விரும்புறாங்களோ அதை தான் நீ செய்யணும். என் விருப்பத்தை நான் என்ன செஞ்சதில்லை. அவங்க கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும், அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நான் சாப்பிட்டுருவேன். நான் அவங்க கிட்ட சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அம்மா என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, என் பிள்ளைகளுக்கு மத்தியில, என் மனைவி மத்தியில, உறவுகள் மத்தியில, சபை மத்தியில நின்று நான் சொல்றேன்னா, இனி ஒரு வாய்ப்பு பாருங்க. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆனா இருக்கிற வரைக்கும் நான் தைரியமா சொல்ல முடியும், நான் சந்தோஷமா அவங்கள வச்சு நான் காப்பாத்தினேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தேன். கடைசி வரைக்கும் அவங்க விரும்புறத என்னுடைய குடும்பத்துல சாப்பாடை கொடுத்து அவங்களை ஆசீர்வாதமா மன மகிழ்ச்சியோடு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு நாள் அதை குறித்து நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற வரையும் அவர்களை சமாதானத்தோடு வாழ வைத்தேன். அல்லேலூயா. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி கண்ணும் கருத்துமா பார்க்கிறோமோ, இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நம்ம இப்பவே நம்ம பெற்றோரை கவனிக்கிறதோ பிள்ளைகளை கவனிக்கிறது இவ்வளவு பாரமா இருக்குன்னா, அந்த நாட்களில் எந்த விதமான வசதிகளும் இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா நம்மளை வளர்த்திருக்கிறாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க எங்க அம்மா நான் விரும்புறது மாதிரி எனக்கு சாதகமா ஒரு நாளும் பேசுனதே கிடையாது. எங்க வீட்டுல எனக்கும் எங்க அம்மாவுக்கு டெய்லி சண்டையா தான் இருக்கும். வெளியே புறப்பட்டு போனா சண்டை, உட்கார்ந்தா சண்டை, நின்னா சண்டை. நான் என்ன விரும்பணும் ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களை எதிர்த்து பேசினதே இல்லை நான். அல்லேலூயா. ஒரு நாள் நான் அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மாட்ட இப்படி விரல் நீட்டி கூட என்ன செஞ்சதில்லை. இந்த விரலை நீட்டி அவங்களுக்கு பேசினா பிடிக்காது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் தாயின் தகப்பனை நீ கனம் பண்ணு. இந்த வருஷத்துல குறைவில்லாம உன் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. நமக்கு வயசாகும். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதே தட்டி உனக்கு திரும்ப வந்துடாதபடி நீ ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல உனக்கு முன்னாடி போய் ஆகார குறைவில்லாதபடிக்கு, உனக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு முன்னே போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் போக நீ தீர்மானிச்சா மாத்திரம் போதும். ஆமென். அல்லேலூயா. நாம செத்து போனதுக்கு அப்புறம் யாராவது குளிமேட்டுல போய் பாலை ஊத்துன நீ நாசமா போயிடுவ. ஆமா,
என்னமோ அம்மா உட்காந்து அப்படியே மடக்குன்னு இப்போ அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு நான் திரும்பி போகவே இல்லை. நான் போய் இனிமேல் உட்காந்தாம எழுந்து வந்துட போகிறாங்களா? நான் சொல்கிறேன், இருக்கும்போது சாப்பிடும்போது கொடு, சந்தோஷமா கொடு, நல்லதா கொடு, விரும்பினதை கொடு. அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாராக. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக கர்த்தர் முன்னே போய், இந்த ஆண்டில் யாரெல்லாம் அபிஷேகத்தை காத்து கொள்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறீங்களோ, அவங்களுக்காக தேவன் செய்ய போகிற, முன்னே போய் செய்ய போகிற நன்மையான காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திற்கு நீங்கள் எல்லாரும் திருப்பும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. கர்த்தராகிய நான் கோரேசுக்கு முன்பாக, யாருக்கு முன்னாடி? அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் பிடித்து கொண்டு சொல்லுகிறதாவது. இங்க கவனிங்க, முன்ன எதுக்கு போவாராம்? முன்னாடி வசனம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக அவனுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. நீ போறதுக்கு, நீ போற இடத்துல எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு உனக்காக வாசல்களை திறந்து வைப்பதற்காக. சந்தோஷமா கை தட்டணும், அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உனக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைக்கும்படியாகவும் பிடித்துக்கொண்டு சொல்லுகிறதாவது, உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். சந்தோஷமா கரங்களை உயர்த்தி வரல சொல்லுங்களேன். கோணலானவைகளை என்ன செய்வாரா? உனக்கு முன்னாடி இந்த வருஷத்துல நீ எங்கெங்கெல்லாம் முயற்சி செய்றியோ, எங்கெங்கெல்லாம் போறியோ, உனக்காக டோர் ஓபனா இருக்கும். அல்லேலூயா. அவர் முன்னாடி போய் உனக்கான டோர் என்ன செஞ்சிருவார்? திறந்து கொடுப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை என்ன செய்வார்னா, என்னென்ன கோணலா இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? செவையாக்குவாரா. உன்னை பெயர் சொல்லி அறியும்படிக்கு. சந்தோஷம் வரல சொல்லணும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். நாமம் தரித்தேன், நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னே போய் கர்த்தர் எல்லா கோணலானவைகளை செவையாக்குவார். உனக்காக வழிகளை திறந்து வைப்பார். பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்காக கொடுக்கும்படி கர்த்தர் இந்த ஆண்டிலே திட்டம் வைத்திருக்கிறார். நீ அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். அந்த அபிஷேகத்தை மாத்திரம் கெடுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீயும் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மதிக்க தெரிந்தவனுக்காக கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார். நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய மேன்மையை யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்களோ, அறிந்திருக்கிறீங்களோ, அவங்களுக்காக தேவன் இந்த ஆண்டிலே உனக்கு முன்னே போய் சகல கோணலானவைகளை செவையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ நாம இந்த நாட்கள்ல நமக்காக கிரியை செய்வதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 3 காரியம் சொன்னேன். ஒண்ணு, விசுவாசத்துல ஸ்திரத்தன்மையோடு உறுதிப்பட்டிருக்கிறவர்களுக்காக முன்னே போய் கர்த்தர் உங்களுக்கான தேவைகளை ஆயத்தம் பண்ணி வைப்பதற்கு கடந்து போவார். 2வது, உனக்கான ஆகாரத்தை உண்டு பண்ணி வைப்பதற்காக கர்த்தர் முன்னே போவார்.
மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக வாசல்களை திறப்பதற்காக, பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பதற்காக கர்த்தர் உனக்கு முன்னே போவார். அல்லேலூயா. நான்காவது ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்காக பாதுகாக்கும்படி, இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை அற்புதமாய் உங்களை பாதுகாத்து நடத்தும்படி, உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களுக்கு முன்னே போவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த ஒரு சூழ்நிலைகளை குறித்தும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்னே கர்த்தர் போகிறார். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் என்னை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. தானியேலின் புஸ்தகத்திற்கு நீங்க திருப்பும் பொழுது 3வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய அனுபவம். கர்த்தருக்காக நீங்க நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இந்த வருஷத்துல யாரெல்லாம் நீ வைராக்கியமா இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்காக அவங்க அடுத்தது வைராக்கியமா நின்று எங்க போவாங்க? வைராக்கியமா நின்று எங்கெங்க போவாங்க? அக்கினிக்குள்ளதான் போவாங்க. அது உங்களுக்கு சொல்றது புரியுதா? நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நமக்கு தேவையா? நம்ம பாட்டுக்கு வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இருந்தோம்னா நாம என்ன செய்யலாம்? பொழைச்சிக்கலாம். இங்க பூமியில நீ பொழைப்ப, 60 வருஷம் பொழைப்பியா, 70 வருஷம் பொழைப்பியா? அதுக்கப்புறம் ஒரு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கு. எங்க எப்படி போவ? அங்க போறதுக்கான வழிகள் கிடையாது. ஒருவேளை இங்கே ஏதாவது அனுகூலமா நீ வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நித்திய வாழ்வு ஒன்று நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய வாழ்வுக்குள்ள நீங்களும் நானும் போக முடியாது. அப்ப போகணும்னா இந்த பூமியில நமக்கு முன்பாக சில நேரங்கள் இந்த வருஷத்துல சில சவால்கள் வரலாம். நீ இதையெல்லாம் செஞ்சினா உனக்கு நல்ல வேலை தருவேன், உனக்கு அதை தருவேன், இதை தருவேன் சொல்ல நிபந்தனைகள் வரலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் நாம் உட்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் பரலோகத்தின் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய், இந்த தேவனுள்ள தேவன் ஒருவருக்கே என்னுடைய கால்கள் வணங்கும், நான் முழங்கால் படியிடுவேன் என்று சொல்லி யார் ஒருவர் தீர்மானிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் காக்கும்படி, நீ அக்கினிக்குள்ள போனாலும் சரி, அக்கினிக்குள்ள முன்னாடி நீ வர்றதுக்கு முன்னாடி அவர் போய் அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட்டார். ரெடி பண்ணி தீ மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய தன்மை என்ன செய்யல, அது ஒண்ணும் வேலை செய்யல. உள்ள போய் அவர் ரெடியா உட்கார்ந்து இருக்கார், என் பிள்ளை வருவான்னு. சந்தோஷமா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னை மட்டும் அக்கினிக்குள்ள அனுப்புறவர் அல்ல, நீ ஆராதிக்கிற ஆண்டவர். உனக்கு முன்னாடி அவரு போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பார். உன்னை வரவேற்கும்படி அவர் அங்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த அக்கினி ஒன்றும் அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யவில்லை, சேதப்படுத்தவில்லை. அக்கினியின் வாசம் கூட, நெருப்புக்குள்ள போயிட்டு வந்த ஒரு வாசம் இருக்கும்ல, அந்த வாசம் கூட படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு என் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே அனுபவத்தை உங்களுக்கு தானியேலை பற்றி உங்களுக்கு தெரியும். சிங்க கபிக்குள்ள என்ன செய்யணும், தூக்கி போடுவாங்க. ராஜாவை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, இப்போ வணங்கக்கூடாது. அப்படி ஒருவேளை வணங்கினா அவனும் தானியேலும் வைராக்கியமா நின்றான். வழக்கம் போல எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து தான் செய்து வந்த 3 மேலையும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய துவங்கினான். இந்த வருஷத்துல யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் ஆராதனை கட் பண்ணக்கூடாது. ஆமேனா? ஜெபத்தை கட் பண்ணக்கூடாது. கர்த்தருக்காக செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் நான் கட் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் பண்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றும்படி உங்களுக்கு முன்னே கடந்து போவார். சிங்க கபியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பசியோட இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் என்ன செய்யும், உள்ள போனதுக்கு முன்னாடியே பீறி போடுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் ஒருவேளை அவருக்கு சிங்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தாரோ என்னமோ தெரியல, இல்ல ஒருவேளை சிங்கத்தை நீ 2 நாள் உபவாசம் இரு அப்படின்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. ஏற்கனவே போய் முன்னாடி போய் என்ன பண்ணி இருக்கிறாரு, சிங்கத்துக்கிட்ட பேசிட்டார். சிங்கம் அந்த என்ன செய்து தானியேலுக்கு முன்பாக நாய்க்குட்டி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் சந்தோஷப்பட மாட்டீங்க. அதுதான் உங்களை எனக்கு பிடிக்கும். சிங்கம் வந்தா என்ன, நெருப்பு வந்தா என்ன, நீ சொல்றது எல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கு. இந்த அனுபவங்கள் உங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல. கவனிங்க, இனி வரும் நாட்கள்ல நடக்கும்.
நீ உன் பேரை மாத்தினாதான், ஒருவேளை நீ திரும்ப தாய் மதத்துக்கு திரும்பினாதான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன்ற ஒரு நாள் ஒன்று வரப்போது. வராதுன்னு நினைச்சுக்காத. எல்லாம் ரெடியா இருக்கு. அன்னைக்கு தான் உன்னை நீ யாருன்னு தெரியும். அந்த நாட்கள்ல, ஆனா இப்பவே உங்களுக்கு அட்வான்ஸா நான் சொல்றேன். நான் அந்த நாட்கள் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம சிலர்லாம் என்ன செய்வோம், நம்ம இந்துன்னு போயிட்டு பேரை போட்டு தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம சில வேலைகளில் இருப்போம், சில சலுகைகளை பெற்றுக்கொண்டு இருப்போம். நாளைக்கு ஒரு சூழ்நிலை வருது, நீ இவ்வளோ நாளாக என்ன செஞ்சு ஏமாத்திட்ட, அவ்வளோதான், உனக்கு வேலை இல்லை, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு சோறு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடாத. நான் சொல்றேன், நீ அக்கினிக்குள்ள போனாலும் உன்னை தப்பு வைக்க, உன்னை பாதுகாக்க, உன்னை போஷிக்க உனக்கு முன்னே உன் கர்த்தர் போறார். அவரை மாத்திரம் நீ வெட்கப்பட ஒரு நாளும் அனுமதிச்சிடாத. ஒரு நாளும் நீ இடம் கொடுத்துடக்கூடாது. தீர்மானிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை கொடுத்துறாலே சொல்லுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பூமியை தலைகளை புரண்டு நின்னாலும் உன்னை காப்பாற்றும்படி உன் தேவன் உன்னோடு கூட வருவார். அல்லேலூயா. முன்கூட்டியே நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ரெடி ஆயிருங்க. உங்களுடைய எல்லாம் நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சுக்க. நடக்க போகிற சம்பவத்தை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்துல இனி மாற்றங்கள் இப்படித்தான் வரப்போகுது, இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்காக ஒரு நாளும் என் தேவனை நீங்களும் நானும் மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா. அதுல நீங்க வைராக்கியமா இருங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொள்ளுவார். சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் வரல சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, ஒரு வைராக்கியமா ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டை ஒன்று பாடணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்து கொள்வார். ஆமென். சந்தோஷமா அப்படியே கை தட்டி எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்து கொள்வார். சொல்லுங்க எல்லாரும், அறிக்கை பண்ணு. காப்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்துக் கொள்வார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சொல்லுங்க. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே காப்பவர். சொல்லுங்க எல்லாரும், நம்பிக்கையோடு சொல்லுங்க, அறிக்கை பண்ணணும். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்துக் கொள்வார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்துக் கொள்வார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்திவார். அற்புதம் எனக்காக செய்பவர், ஆமென், அதிசயமாய் வழி நடத்துவார். சொல்லுங்க. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்துக் கொள்வார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
the Lord. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். சரி, ஐந்தாவது ஒரு காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். இந்த வருடத்தில் யாரெல்லாம் யுத்தத்திற்கு போக தீர்மானிக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் போவார். யுத்தம்னா என்ன? ஜெபம் பண்றதுக்கு, கர்த்தருக்காக சேவை செய்வதற்காக யாரெல்லாம் தீர்மானிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் போவார். ஆமென். சோம்பேறித்தனமா இருக்கிற எந்த மனுஷனோட கர்த்தர் இருக்கவோ வரவோ போகவோ விரும்புவதில்லை. இந்த வருஷத்துல எந்த ஆராதனை இருந்தாலும் நான் மிஸ் பண்ணாம வருவேன், எந்த ஜெபம் இருந்தாலும் மிஸ் பண்ணாம கலந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தீர்மானிங்க. சூழ்நிலைகள், ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்களை பற்றி நான் பேசவில்லை. ஆனா நாம இன்றைக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் நாம் அதை மிஸ் பண்ணக்கூடாது. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திற்கு நாம் எல்லாரும் திருப்புவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். தாவீது கேட்ட பொழுது அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டான். கவனிங்க, எதிரான சூழ்ச்சிகள், எதிரான காரியங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்க மௌனமா இந்த வருஷத்துல இருக்கக்கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு எதிரான நாட்கள் தான், சூழ்நிலைகள் தான், பஞ்சங்கள் தான், யுத்தங்கள் தான், பிரச்சனைகள் தான் உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்தாலும் இதையெல்லாம் கேட்டுட்டு பயந்து ஓடி ஒளிகிறவர்களுக்கு முன்னே கர்த்தர் வரமாட்டார். தாவீது பெலிஸ்தர்கள் எல்லாரும் சூழ பாளையம் இறங்கி நிற்கிறார்கள், விரோதம் பண்ணுகிறார்கள் என்று அறிந்தவுடனே அவர்களுக்கு எதிராக புறப்பட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றீங்களோ உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவார். உனக்காக வாசல்களை திறக்கும்படி கர்த்தர் போவார். அல்லேலூயா. உனக்கான காரியத்தை செய்து கொடுப்பதற்காக கர்த்தர் முன்னே போக போகிறார். வாசிங்க அடுத்த வசனத்தை. பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா என்று தாவீது தேவனை கேட்ட பொழுது, இது இங்கதான் முக்கியமான விஷயமே. தாவீது என்ன செய்தானா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் போ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ போப்பா, நீ எந்திரிச்சு ரெடியா போ, நீ ஜெபம் பண்ண போ, நீ வேலைக்கு போ, யாரு நீ படிக்கிறதுக்கு போ. சோம்பேறித்தனம் என்ன செஞ்சிடாத, பாதியில எந்த ஒரு காரியத்தை நிறுத்திடாத. நீ செய்ய வேண்டியதை செய். உனக்கு முன்ன நான் போவேன். அல்லேலூயா. பரவி இருக்கிறாங்க. அத்தனை எதிரிகளும் என்ன செய்திருக்கிறாங்க? பரவி இருக்கிறாங்க. நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. வார்த்தை கொடுத்தவர் கர்த்தர். ஆமென். வாக்கு கொடுத்தவர் கர்த்தர். அவர் சொல்றாரு, நீ போ, அவர்கள் எல்லாரும் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார். அடுத்த வசனம். வந்த போது தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல, தேவன் எப்படி தண்ணிய திறந்துட்டா எப்படி எவ்வளவு வேகமா ஓடுமோ அதே போல எதிரிகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க? உடைந்தோட போக பண்ணினாரா. வாசிங்க. பேரிட்டான். ஓடி போனார்கள், தங்களுடைய தெய்வத்தை விட்டு ஓடி போனார்கள். தாவீது கற்பித்தபடி சுட்டரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது விசாரித்ததற்கு போகாமல் சுற்றி இருந்து பாய்ந்து கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படி முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். சந்தோஷமா கரங்களை உயர்த்தி வரல சொல்லுங்களேன். நீ யுத்தத்திற்கு போகிற நேரங்களில் எல்லாம் தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு ஆயத்தமாய் நின்று கொண்டிருப்பார். உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி, உன் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி, எதிரிகளை வீழ்த்தும்படி கர்த்தர் உனக்கு முன்னே போவார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த 2 வசனத்தை வாசி முடிங்க. செய்த போது கிதியோன் துவக்கி
கார்சே மட்டும் முறியடித்தார்கள். கீர்த்தி பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். ஆமென். உனக்கு ஒரு யுத்தம் வந்தா, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா, அடுத்தது ஒரு உயர்வு வரப்போகுது. யாருக்கெல்லாம் உயர்வு வேணும்? ப்ரமோஷன் வேணும். யாரும் ஒருத்தன் பிரச்சனை பண்றதுக்கு அங்க ரெடியா நின்றுட்டு இருப்பான். பிரச்சனை வந்த உடனே டயர்ட் ஆயிடக்கூடாது. யாரோ ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, டயர்ட் ஆயிடாத. அடுத்தது நான் கத்த செய்யற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா எளிதா ஒரு காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடாதபடிக்கு அடுத்தது அந்த பெலிஸ்தர் தேசத்துக்கு மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற சகல நாடுகளுக்கும் தாவீதினுடைய வெற்றி பிரசித்த பண்ணப்பட்டது. தாவீதை கண்டு சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் பயப்படத்தக்க விதத்துல தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில வருகிற குறைவின் மித்தம், தேவன் நம்மை நடத்துகிற அற்புதமான செயல்களின் மித்தம், நம்மை சுற்றிலும் இருக்கிற சகல இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைப்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும், இந்த தேவன் உண்மை உள்ளவர், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, கர்த்தருக்காக வைராகியமா நிப்பேன்றதுக்காக ஆண்டவர் உன்னை நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அமைதியான சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் தானா வந்து நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைப்பாரு. அந்த சூழ்நிலைக்குள்ள நீ போகாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு உரிய மகிமை செலுத்த நீ தவறினால் அப்ப நீ செலுத்த வேண்டிய நாட்கள் ஒண்ணு வரும். அன்னைக்கு நீ ஒருபோது தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. கவனமா இருங்க. இது யுத்தம் செய்ய வேண்டிய காலங்கள். இந்த நாட்கள்ல யாரும் அமைதியா இருக்கிற நாட்கள் அல்ல. நீங்களும் நானும் ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணணும். கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான வேலைகளை இந்த நாட்களில் நீங்களும் நானும் செய்து முடிக்கணும். ஆமென். ஒருத்தரும் நம்முடைய சபையில சோம்பேறித்தனமா இருக்கிறன்ற நிலைமையில இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த வருஷத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்கிற ஆயத்தப்படுகிற அத்தனை பேரோடும் கர்த்தர் இருப்பார். அதாவது ஒரு காரியமா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீதிமானுக்காக, கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்காக முன்னே போய் கர்த்தர் நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி தருவார். அல்லேலூயா. யாருக்காக? நீதிமானுக்காக. யாராகிலும் இந்த வருஷத்துல இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பீங்கன்னா நீங்க கட்டாயம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கணும். அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். உங்களோடு கூட கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, சங்கீதம் 68வது சங்கீதம் 68வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவனே ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியில நடந்து வருகையில் போதும். 3வது வசனத்துக்கு வாங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு தேவன் என்ன செய்வாரா? தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக போவார். யாருக்காக? 3வது வசனத்துல வாசிக்கும் போது, நீதிமான்களோ மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். கரங்களை வைத்து வரல சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரத்தில் ஏறி வருகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். இந்த வருஷத்துல யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்களோ, யாருடைய வீட்டுல எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு, இந்த FM ஆஃப் பண்ணிட்டு, இந்த செல்போனை தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறத நிறுத்திட்டு கர்த்தரை இடைவிடாமல் துதிக்கிறீர்களோ, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவார். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். தகப்பனும் இருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கவும் விசாரிக்கவும் ஆண்டவர் உனக்கு முன்னே போவார். உனக்காக நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆமென். வாசிங்க அடுத்தது. இது மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களே, இந்த வருஷம் உங்களுக்கு வீடு கொடுப்பாராக.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, தனிமையானவர்களை என்ன செய்கிறான்? வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமா, திரும்பவும் அதே இடத்துக்கு வரக்கூடாது. யாரும் ஒருத்தர் தான் வாசிக்கணும். வாசிங்க. அடுத்தது, முன்னே சென்று நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. முன்பாக அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், திடப்படுத்தினீர். இளைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை என்ன செய்தீர்? திடப்படுத்தினீர். 10வது வசனம், தங்கியிருந்தது. தேவனே, ஏழைகளை பராமரிக்கிறீர். இந்த வருஷத்துல உங்களை திடப்படுத்த, பராமரிக்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய. யாருக்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்வார்னா, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரித்து அவர்களுடைய நியாயத்தை கர்த்தரே முன்னின்று நடத்த போகிறார். நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, இவங்க வந்து இப்படி பேசுறாங்க, அவங்க வந்து இப்படி பேசுறாங்க. இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், யார் என்ன பேசினாலும் கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார். உனக்காக அவர் வழக்காடுவார். உனக்காக அவர் நீதி செய்வார். உங்களுக்காக ஏதாகிலும் காரியத்துல விரோதம் பண்ணுகிற எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் சரி, நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. நீ கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு, கர்த்தரை ஆராதனை பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு முன்னாடி கர்த்தர் போவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். சில இடங்களிலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை முன்னாடி அனுப்பி, கர்த்தர் வருவாரு. சில இடத்துல சில காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராம். யாத்திராகமம் 23:20 நீங்க வாசிக்கலாம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் சேர்க்கிறதற்கும், இதோ சில நேரங்களில் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை இந்த பூமியில அவருடைய தூதர்களாக கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் மூலமாய் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை வழி நடத்துவார். அவர் முன்னாடி போய் உனக்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்து உன்னை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். தூதனையே அனுப்பிட்டார். இதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்காக சில நேரங்களில் அனுகூலமான வழிகளை திறக்கணும், எதிரிகளை ஆஃப் பண்ணணும்னா இன்னொன்னும் பண்ணுவார். உங்களுக்கு தெரியுமா? 28வது வசனம் அதே அதிகாரத்தில் நீங்க வாசிங்களேன். இன்னொன்னும் பண்ணுவாரு. ஒரு பூச்சிய, ஒரு வண்ட, ஒரு குளவி அனுப்புனா போதும், தூதனையும் அனுப்புவாரு, குளவியும் அனுப்புவார். அல்லேலூயா. ஆக மொத்தம் உனக்கு முன்னாடி கர்த்தர் போவார். அவருடைய தூதர் சேனைகள் போகும். ஆமென். அல்லேலூயா. உனக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன ஆலோசனைகள் தேவை? கர்த்தர் யோசுவா எரிகோவுக்கு முன்னாடி அப்படியே பிரமிச்சு நின்றுட்டு இருக்கிறார். என்னடா, எரிகோவை பார்த்து அப்படியே மலைச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு தூதன் இறங்கி வரான். ஒரு தூதன் இறங்கி வந்து யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். நீ 6 நாட்கள் இப்படி செய், 7வது முறை இப்படி செய். கர்த்தர் அந்த எரிகோவை உனக்கு முன்பாக ஒன்றுமில்லாதபடி செய்வார். உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்பி சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேட்டேன்னா, இந்த வருஷத்துல உனக்கு முன்பாக கர்த்தர் போய் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. யோசுவா அந்த தூதன் சொன்ன உடனே அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறான். எரிகோ அவனுக்கு முன்பாக தரைமட்டமானது. அல்லேலூயா. உனக்கு முன்பாக இருக்கிற அவ்வளோ பெரிய மலை போல இருக்கிற ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதை ஒன்றுமில்லாமல் பனி போல உருகச் செய்வதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் ஆகார் தன்னுடைய சாராள் அவளை குடும்பம் அதிக பாரமாய் நடத்தினபடினாலே சாராள் இடத்திலிருந்து தப்பித்து அவள் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திற்கு ஓடி வருகிறார். கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தோன்றி என்ன சொல்கிறான்? நீ எங்கிருந்து வர? நீ திரும்ப அங்கேயே என்ன செய், நீ போ, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்க என்ன செய், அடங்கிரு. அந்த இடத்துல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வருஷத்துல ஆலோசனை கேட்டு நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க. ஒரு பொருளை வாங்குறீங்களா, ஒரு காரியத்தை செய்றீங்களா, கர்த்தருடைய ஊழியர்களுடைய ஆலோசனை இந்த வருஷத்துல உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த ஆலோசனைகளை கேட்டு நீங்க கடந்து போகும் பொழுது இது சமாதானத்திற்கு எதுவாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார்.
அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் பாதையிலேயே கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் இந்த வசனங்களுக்குள்ள எல்லாம் போகல, இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவங்கள் தான். ஆகையினால இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு முன்னே கர்த்தர் போகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். இந்த பூமியில வாழ்கிற இந்த நாட்களில நீங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லணும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற 7 அனுபவங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி, உறுதிப்படுத்தும்படி, அதுல நீங்க வளர்ந்தவங்க செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். உங்களை ஆகாரம் கொடுத்து உங்களை போஷித்து உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு முன்னே போவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக புதையல்களையும் பொக்கிஷங்களையும் வாசல்களையும் திறந்து வைப்பதற்காக உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்னே போவார். ஜெபிக்கிறவர்களுக்காக, யுத்தம் செய்கிறவர்களுக்காக முன்னே சென்று வெற்றியை கொடுக்கும்படி, ஜெயத்தை கொடுக்கும்படி உங்களுக்கு முன்னே போவார். ஆராதிக்கிறவர்களுக்காக, நீதிமான்களுக்காக, நீதியிலே வாழ்கிறவர்களுக்காக நன்மை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்படி, உங்களை வழிநடத்தும்படி, ஆலோசனை கொடுக்கும்படியாக, தடைகளை மாற்றி போட்டு உங்களுக்கு வழிகளை உண்டாக்கி தருவதற்காக கர்த்தர் உங்களை முன்னே போவார். அல்லேலூயா. இந்த அனுபவம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையாய் மாறுவதாக. கர்த்தர் என்ன நடத்தணும்னு சொல்லி நீங்க நினைக்கணும். கடைசி ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவரும் மனுஷருக்கு முன்பாக, அந்த மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32, 33 வசனத்தை கடைசி எல்லாரும் வாசிக்கலாம். மத்தேயு 10, 32, 33. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். கரங்களை உயர்த்துறல்ல சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல இந்த தேவன் செய்த நன்மைகளை சுவிசேஷமா யாரெல்லாம் நீங்க போய் இந்த மனுஷர்களுக்கு முன்பாக தேவன் செய்த நன்மையை சொல்றீங்களோ, ஆண்டவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அடுத்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, மறுதலிப்பேன். கவனித்துக் கொள்ளுங்க. மனுஷருக்கு முன்பாக நீ அறிக்கை பண்ணுனா, பிதாவுக்கு முன்பாக உன் தேவன் உன்னை குறித்து அறிக்கை பண்ணுவார். என் பிள்ளை எனக்காக ஓடுறான், உழைக்கிறான், நீங்க அவனை கனம் பண்ணணும், நீங்க அவனுக்கு இதை கொடுக்கணும், நீங்க அதை செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பிதாவினுடைய சமூகத்துல முன்பாக அமர்ந்து உனக்காக பரிந்து பேசும்படி, உனக்காக நன்மைகளை பேசும்படி என் தேவன் முன்னே கடந்து போவார். சந்தோஷமா ஒரு அல்ல சொல்லுங்களேன். என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க. இந்த வருஷத்துல ஒரு ஆத்மாவையாவது நான் இந்த சபைக்குள்ள நான் கொண்டு வரணும். அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவார். அல்லேலூயா. உங்களுடைய பெயரை பிதாவுக்கு முன்னாடி என்ன செய்வார்? அறிக்கை பண்ணுவார். சொல்லுவார் தைரியமா, என் பிள்ளை பாடுறான், இந்த இடத்துல ஊழியம் செய்றான், ஆண்டவரே இங்க பாருங்க பிதாவே, இங்க என் பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஊழியம் நடக்குது பாருங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க செய்கிற எந்த ஒரு செயல்களை பார்க்கிலும் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஒரு பாக்கியம் இருக்குது பாருங்க, அந்த வேலை இருக்குது பாருங்க. அது ஆண்டவர் அதிகமாக விரும்புகிற ஒரு காரியம். ஆமென். இதையெல்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்கள் பிதாவுக்கு முன்பாக உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய பெயரை தேவன் அறிக்கை பண்ணி மகிமைப்படுத்த, கனப்படுத்த ஆண்டவர் முன்னே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் செய்யுங்க. இந்த வருஷத்துல சபை பல மடங்கு வளரணும். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ஆத்துமாக்கள் பெருகணும். ஆமென். வரப்போகிற நியூ இயர்ல ஒருத்தரும் வெறுங்கையா வரவே கூடாது. வெறுங்கையானா காணிக்க கொண்டு வரதை பற்றி நான் சொல்லலை. நான் சொல்றது ஆத்தும ஆதாயத்தோட வரணும். ஒருத்தரையாவது நான் புதுசா கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தைரியமா நீங்க வந்து என்ன செய்யணும்? நிக்கணும். உங்களுக்கு பிதாவுக்கு முன்பாக உங்க பேரை சொல்வார், என் பிள்ளை இந்த வருஷத்துல ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கான், அவனை நான் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வருஷமா இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையாக மாறுவதாக.